ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்குன்னு பிளான் பண்ணேன். பட் சில விஷயங்கள் எனக்கு சபை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இதுக்கு மேலே வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறேன். தெரில, அதை சுச்சுவேஷனை பொறுத்து மேக்ஸிமம் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம், நான் அந்த வீடியோவில் சொல்கிற விஷயம் நீங்கள் உங்களை நம்ப சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னு கவனிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு உள்ளதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? அந்த சண்டே கிளாஸில் சரி, கோயிலில் ஆனாலும் சரி, நம்ம திருச்சபையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு பேசிக் காரணம் கொஞ்ச நாள் கிட்ட ஒரு 10 வருஷ கேப், ஒரு சில்லறத்தனமான ஒரு பிரச்சனைக்கு யார் இதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத, ஏன் கொண்டு போகிறாங்க, யார் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் ஏன் இப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்ப வேண்டாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கே சரின்னு நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால் அலிசன் எல்லாமே உண்மையை சொல்லலாம் அப்படி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நீங்களாக பாருங்கள், நேரடியாக தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் என்னன்னு நீங்களே முடிவு பண்ணிடுங்க. ஓகேவா? சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்குது, முன்னாடி வர பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சாம் இம்மானுவேல் ஃபாஸ்ட் இருக்கும்போது ஒரு பிரச்சனை தொடங்குது. அதாவது கோயரில் அப்போ நம்ம இப்போ பழைய பில்டிங்கில் இருந்தோம். அப்போ என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஆக்சுவலி அங்கே சீட்டிங் கரெக்டாக இருக்காது, மைக்கு பிரச்சனை அது ஓடிட்டுருக்கு. அதில் ஒரு மேட்டரில் ப்ராப்ளம் இல்லை, அது பாட்டில் போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு பையன் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறான். கோயரில் இருக்க பையன் 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறான். அப்போ நான் சொல்கிறேன், சரி அவன் காலேஜ் தானே போகிறான், அவன் சீட்டை போட்டு இது பண்ண. ஏற்கனவே அங்கே சீட் பெஞ்சு போயிட்டு எக்ஸ்ட்ரா சேர் போடணும், போட்டால் தான் இந்த பையன் உட்கார முடியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு இல்லையாச்சுன்னா, சரி அவன் படிக்க தானே போகிறான், இங்கே இல்லை வெளியில் படிக்க போகிறான், இங்கே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, சண்டே வரக்கு வாய்ப்பு இல்லை, என்றைக்கா ஒரு நாளைக்கு தான் வருவான். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி போட்டு எக்ஸ்ட்ரா சேரை போட்டு இது பண்ணாதீங்க, ஏற்கனவே இடம் இதுதான் இல்லை, பஸ் இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்போ தொந்தரவு பண்ணாதீங்க, படிக்க தானே போகிறோம் அப்படிங்கிறதுல நான் பேசுகிறேன். பேசினோடனே இதை அங்கே ஒரு பாலிடிக்ஸ் ஆக்குறாங்க. எங்கள் பிள்ளை இவன் கோயரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லையா? இப்போ எனக்கு ஒன்றும் புரியாத விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, பையன் படிக்க போகிறான், அட்மிஷன் வாங்கியாச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன், அதில் போட்டு அவனை போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்கள் சேரை போடுவீங்க, போட்டு வச்சுட்டு அது இஷ்யூகள் வேறு மாதிரி வரும். சொன்னால் கேட்கல, இவங்க எங்கள் பையனை கோயர்லேருந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவன் யாருன்னு பேரண்ட்ஸ் தொடங்குறாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேர். இவன் என்ன சொல்கிறதுக்கு சொல்லிட்டு அங்கே சேர் எடுத்து போடுவாவா, அப்படி எடுத்து போடுவா, இப்படி அவன் என்னைக்கா ஒரு நாள் வருவான், அங்கே சேர் தூக்கி போடுவாவா. பயங்கர காமெடியாக இருக்கும். நான் அதை பற்றி கண்டுக்கிறேன். சரி, அது பாட்டில் போகுது நினச்சில. அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அலிசனை எப்படியாவது கோயர்லேருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா பிளான் போடுறேன். ஏன்னா நான் கட்டாயம் யாராக இருந்தாலும் எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏற்கனவே இட வசதி இல்லாமல் படிக்க போகிறோம், இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, தப்பு. அது இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு நான் சொல்கிற தப்பு. சீட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா கட்டாயம் நான் சொன்னால் தப்பு தான். அதுக்கு சொன்னால் படிக்க போகிறோம், ஹாஸ்டலில் தான். நான் சென்னையிலேருந்து டெய்லி வந்துட்டு போக முடியுமா? இல்லை வாரம் வந்துட்டு போக முடியாதில்ல. அதனால் நான் சொல்கிறேன். பட் அவங்க அதை ஒரு இஷ்யூ ஆக்கி க்ரியேட் பண்ண கோயரில் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஓகே, அது பாட்டில் நடக்குது. மாறி அலிசனுக்கு ஆப்பைக்கியதும் கோயர் மாஸ்டர் கம்பெனி சேர்த்து விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு சொல்லிட்டு சாம் இம்மானுவேல் ஃபாஸ்டர் அவர் என்ன வைரக்கணுன்னு தெரில, திடீர்னு சொல்லிட்டு கோயரில் ப்ரைஸ் கொண்டு வந்தாங்க. ப்ரைஸ் கொண்டு வரும்போது நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் ப்ரைஸ் என்ன லெவலில் கொடுக்குறீங்க? காலையில் கோயருக்கு ஒழுங்காக வரவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கொடுக்குறீங்களா, இல்லை ப்ராக்டிஸ் ஒழுங்காக வரவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பீங்களா? இது எதை நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னாட்டா ஒரு பதில் கிடையாது. இது ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு இப்போ சண்டே கிளாஸாக இருக்கலாம், எந்த ஒரு இருக்கலாம். இப்போ அட்டெண்டன்ஸ் ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருந்தால் இல்லை ஒரு 90% அட்டெண்டன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கொடுப்போம். எதை கொடுப்போம்? கிளாஸில் இருந்தால் கொடுப்போம், அப்படி தானே? அப்போ நான் கோயரில் கேட்குறேன், இது ஆராதனைக்கு கரெக்டாக வந்தால் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பீங்களா, இல்லை ப்ராக்டிஸு கரெக்டாக வந்தால் கொடுப்பீங்களா? அப்போது ஏன்னா கன்ஃபியூஷன் என்னென்னா, ப்ராக்டிஸுக்கு ஆராதனைக்கு வராமல் இருந்தால் நீங்கள் ப்ரைஸ் கொடுப்பீங்களா? நமக்கு ஆராதனை முக்கியம், அதுக்கு தான் ப்ராக்டிஸ். ஓகேவா?
அப்போ அவங்களும் அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை, நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது அவங்க முடிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது நான் கேட்குறேன், நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஸ்கொயரில் ஏது ஃபண்ட், எங்கே கேஷ் இருக்குது? அப்போ வந்து செக்ரட்டரி அக்கௌண்டன்ட் உண்டு ஸ்கொயரில். அப்போ நான் கேட்குறேன், இதுக்கு எங்கேருந்து உங்களுக்கு ஃபண்டு இருக்குது? ஸ்கொயரில் வந்து எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுக்குறக்கு இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரைஸ் கொடுங்க, கிட்டத்தட்ட 35-40 பேர் இருப்பாங்க, 4000 ரூபா வேணும். அது ஃபண்டு இருக்கா? அது ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். அப்போ நான் கேட்குறேன், இந்த வருஷம் ஸ்பான்சர் பண்ணுங்கள், அடுத்த வருஷம் யார் பண்ணுவான்? ஒருவேளை இந்த வருஷம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அடுத்த வருஷம் ஸ்கொயரில் இருக்க மாட்டீங்க, அப்போ அடுத்த வருஷம் யார் ஸ்பான்சர் பண்ணுவாங்க? இனி ஒவ்வொருத்தர் போய் கை நீட்டு இருக்குன்னா. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சர்ச்சில் வந்து ஸ்கொயருக்கு நீங்கள் ப்ரைஸை கொடுக்காதீங்க, அப்படி கொண்டு போகாதீங்கன்னு சொல்லிவிட்டு இது பண்ணும்போது, அப்போ மொத்த ஸ்கொயரும் என்ன எதுக்குது என்னென்னா இந்த ப்ரைஸ் வேணும், அந்த என்ன சொல்லுது, இந்த பள்ளையும் காட்டிட்டு போய் ப்ரைஸ் வாங்கணுன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து என்ன எதுக்குறாங்க, ப்ரைஸை கொடுக்கலான்னுட்டு. அவங்கள யார்கிட்ட வாங்குறாங்கன்னு தெரில, அவங்களுக்குள்ளே இப்போ பைசா ஷேர் பண்ணிவிட்டாங்க, ப்ரைஸை கொடுக்குறாங்க. அப்போ அதுலேருந்து அடுத்த இஷ்யூ ஆரம்பிக்கும். அப்போ ஸ்கொயரில் வந்து 90%. அப்போ நானும் மெர்லின் வந்து இதை எதுக்குறோம், நீங்கள் தப்பான ஒரு இதுக்கு போகிறீங்க, ப்ரைஸை கொடுக்காதீங்க. இந்த வருஷம் இப்படி நடக்கும், அடுத்த வருஷம் வேறு மாதிரி போகும், அந்த ப்ரைஸுக்காகவே பிரச்சனை வரும். இதில் என்னென்னா, அவங்க கொடுக்க ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸு கரெக்டாக வரமாட்டாங்க, 8 சர்வீஸு வரமாட்டாங்க, அவங்களும் ஃபஸ்ட் ப்ரைஸ். புரியுதா? அப்போ ஒரு நாள் ஆப்சண்ட்டாக 2 நாள் ஆப்சண்ட்னா செகண்ட் போயிடும். ஆனால் ஒரு நாளைக்கு கூட ப்ராக்டிஸ் கரெக்டாக வரமாட்டாங்க, 8 வரமாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். இப்போ நான் போய் சொன்னேன், இதெல்லாம் பாலிடிக்ஸில் போய் சேரும் வேண்டாம்னு சொல்லி நானும் மெர்லின் வந்து ஸ்ட்ராங்காக படிக்கிறோம். அப்போ வந்து அவங்களும் ஸ்ட்ராங்காக எங்களை எதுக்குறாங்க, ஏற்றுட்டு ப்ரைஸை கொடுத்தாங்க. அது முடியுது. அது முடியும் போது அடுத்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. மனஸ்டாலின் இருக்கும்போது என்னோடய கீபோர்டு தான் அங்கே இருந்தது. அப்போது நான் வந்து ஸ்கொயர்லேருந்து வெளியில் வர மாதிரி பிளான் பண்ணுறேன். வெளியில் வர மாதிரி பிளான் பண்ணும்போது நான் சொல்கிறேன், ஏன்னா என்ன கீபோர்டு இருக்கும்போது நம்ம திடீர்னு எடுத்துகிட்டு வரக்கூடாது, அப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்க. ஏன்னா நான் தான் அதை எடுத்து வைக்கிறது, மூடி வைக்கிறது எல்லாமே தான். சும்மா அந்த 1000-2000 கிலோ கீபோர்டு கிடையாது. அது அப்போவே 48,000 கீபோர்டு. இப்போ அது 2 லட்சம் ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. ஓகேவா? அப்போது அந்த கீபோர்டு நான் சர்ச்சுக்கு இன்னும் ஆர்கன் வாங்குற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வைக்கிறேன். அப்போ நான் வந்து ஸ்கொயர்லேருந்து அந்த பிரச்சனை வருது, அப்போ நான் ஸ்கொயர்லேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் முன்னாடி தான் சொல்கிறேன், நான் ஸ்கொயர்லேருந்து வெளியில் போகிறேன் வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு கீபோர்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை யார் மெயின்டைன் பண்ணுவீங்க, யார் எடுத்து வைக்கிறது, யார் அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கி, நான் எடுத்துகிட்டு போகலாம். அப்போது இதுக்கு யாருமே உடன்படலை. இப்போ நான் அங்கே ஸ்கொயரில் இல்லைன்னா நான் டெய்லி போய் கீபோர்டை தூக்கி வைக்கிறதும் எடுத்து வைக்கிறதும் அது நல்லாவே இருக்காது. ஏன்னா பீரோவில் தான் இது அடாப்டர்லாம் வைப்போம். அப்படின்னு சொல்லும்போது நான் இனி பீரோ கீ தாங்க, ஏன்னா ஸ்கொயரில் இருந்திருந்தால் நான் கேட்டு வாங்குவேன், பிரச்சனை இல்லை. இல்லாத நேரத்தில் என்ன பீரோ கீ தாருங்க, அப்புறம் நாளை என்ன காணாம போச்சுன்னா பிரச்சனை வரும். அப்படிங்கிறத நான் சொல்ல, நீங்கள் யாராவது ஒரு ஆள் பொறுப்படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். அப்போவும் வந்து யாரும் பொறுப்பு எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ நான் சொன்னேன், அப்படின்னா கீபோர்டை மூடி வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதா எடுங்கன்னு. அப்போ எடுக்கலாம், அவங்க வேறு அதை கீபோர்டு வச்சு இது பண்ணிதான். அது அடுத்த இஷ்யூ. திரும்ப நான் பிரச்சனை வேண்டாம்னு ஸ்கொயருக்கு போகிறேன். அங்கே பயங்கர டைலாக் எல்லாம் விட்டேன், என்ன திறந்த வீட்டில் வர மாதிரி வாராவா, அங்கே போகிறாவா இங்கே போகிறாவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாவ. சரி, நம்ம தான் தப்பு பண்ணோம், ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கோம். இப்படி நாளுகள் போகுது. மனஸ்டாலின் ஸ்கொயர் மாஸ்டர் மாறாரு, அடுத்த ஸ்கொயர் மாஸ்டர் வராங்க. மனஸ்டாலின் ஸ்கொயர் மாஸ்டர் போகும்போது நாங்கள் திரும்ப சொல்லுவோம், சார் இருங்க, சர்ச்சு டெடிக்கேஷன் வரைக்கும் அது இருங்க, ஆர்கன் வருங்க இருங்கன்னு சொல்கிறோம். பட் அவங்க வந்து யாருமே கம்பல் இல்லை, ஏன்னா அவர் போனால் தான் சந்தோஷம் இருக்கும், ஏன்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்போ எல்லாருமே வந்து அதில் கம்பல் பண்ண நானும் மெர்லின் நினைக்கிறேன், இன்னொன்று சவுந்தர் அங்கிள் கம்பல் பண்ணாங்க. நல்லா கம்பல் பண்ணி பார்த்தோம். எல்லோரும் இருக்கும்போது எல்லோரும் வந்து சிரிச்சிட்டு நின்னாங்களே தவிர யாரும் பேசலை. அன்றைக்கி பேசியிருந்தால் அவர் உட்காந்துருப்பார், வேறு லெவலில் போயிருக்கோம். யாரும் அன்றைக்கி கம்பல் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃப்ரீயாக இருக்க விட மாட்டார், ஸ்ட்ரிக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு. அப்போ அவரை விட்டா போதுன்னு உள்ள கணக்கில் அது பாட்டில் கணக்கு. அவர் போய்ட்டு அடுத்த ஸ்கொயர் மாஸ்டர் உள்ளே வராங்க. அவர் ஸ்கொயர் மாஸ்டர் வரும்போது என்னது அங்கே இருக்க பையன் மாதிரி ஸ்கொயர் மாஸ்டரை கையில் வச்சுட்டு அங்கே ப்ரோக்ராம் போகிறது இங்கே போகிறோங்கும்போது எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்கொயரில் இப்படி போகிறோம் அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் ஃபைனல் பண்ணி வச்சுட்டு ப்ரோக்ராம் இப்போ ஃபைனல் பண்ண 6 மாதத்துக்கு முன்னாடி ஃபைனல் பண்ணுவாங்க. பண்ணி வச்சுட்டு யார் யார் வேணும் வேண்டாம்னு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஸ்கொயரில் எல்லாத்தவங்க முதல் எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு
கொயர் மாஸ்டர் எப்படி கேட்பார் தெரியுமா? யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம் வரல. சாதாரண எப்படி கேட்பாங்க? யாரெல்லாம் வாரீங்கன்னு தானே கேட்பாங்க. அப்படி அங்கே என்ன கேட்பாங்க தெரியுமா? இந்த ப்ரோக்ராமுக்கு யாரெல்லாம் வரல. அப்போ அந்த ப்ரோக்ராம் பற்றி கேட்கும்போது கமிட்டியில் ஏன்னா வெளியில் போகிறாங்க, கமிட்டியில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க, பாஸ்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுவும் பண்ணுவோம். அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நாங்கள் வரலன்னு நான் சொல்கிறேன். அப்போ வரலன்னு கொஞ்சம் பேர் நான் வரலன்னு சொல்கிறோம், விட்டாச்சு. அப்போது அடுத்த நாள் ப்ராக்டிஸ் நடக்குது. அவங்க என்ன கொயர் போகிற மாதிரி தான் சொன்னாங்க. சர்ச்சில் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே கிடையாது, ப்ராக்டிஸ் நடக்குது. கொயரில் இல்லாதவங்கெல்லாம் இருக்காங்க, கொயரில் இல்லாத பையன்மார் இருக்காங்க, பொம்பளைங்களும் இருக்காங்க. அப்போ நான் அதில் பிரச்சனை வருது. கொயரில் இல்லாதவங்க எப்படி ப்ரோக்ராம் போகலாம் அப்படின்னு தான் நீங்கள் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். யார் வேணாலும் வரலாம், இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா ஓகே. நீங்களாக முடிவு பண்ணுறது. இந்த முடிவு பண்ணது யாருன்னா இந்த பசங்க. நான் பேர் சொல்லலை, பேர் சொல்லியாச்சாலும் நீங்களாம் முடிவு பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரியும் பசங்கன்னா யாருன்னு தெரியும். நான் நீ பேர் சொல்லணும், அடுத்து நீ இவனுக்கு மேலே அவதூறு போட்டான், அவனுக்கு மேலே அவதூறு போட்டான்னு எனக்கு இதுக்கு பின்னாடி நடக்கணும்னு நேரம் இல்லை. இது நடக்குது, அங்கே பிரச்சனை நடக்குது. அப்போ ப்ரோக்ராம் ஏன் கேன்சல் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ உள்ள ஃபாஸ்ட் கிறிஸ்டோபர் ஃபாஸ்ட் இருந்தார். அவர்கிட்ட கேட்கலவங்க, அவர்கிட்ட கேட்கல, கமிட்டியில் யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் இல்லை. நான் இவங்களை தன்னிச்சையாக முடிவு பண்ணது. அப்போலேருந்து பிரச்சனைகள் கூடியாச்சு. பசங்களுக்கும் எனக்கும் உள்ள மோதல் கூடுது. நான் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கன்னு தான் கேட்குறேன். ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கல, கரெக்டாக பண்ணுங்கள். என்னன்னா வெளியில் ஒரு ப்ரோக்ராம் போகிறாருன்னா கமிட்டியில் இன்ஃபார்ம் பண்ணணும், பாஸ்டர்கிட்ட சொல்லணும். சொல்லாமல் தன்னிச்சையாக கொயர் மாஸ்டராகவோ யாரும் பொறுப்பெடுக்க முடியும். ஏன்னா கொயருக்கு பொறுப்பாளராக இருந்தாலும் நீங்கள் அங்கே முடிவு பண்ணியிருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் அது பாட்டில் நடந்தாச்சு. அது போயாச்சு. இப்போது டெடிகேஷன் முடியுது. டெடிகேஷன் முடிச்சுட்டு கொயர் ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் கொரோனாலாம் வருது. அந்த டைமில் நாங்கள் யார் நானும் எடிசனும் பாடுறோம். ஜெபதாஸ் பாஸ்டர் வராங்க. அப்போது நாங்கள் பாடுறோம். அப்போது ஓகே, கொயர் வைக்க முடியாது. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, 2 பேர் தானே பாடுறோம், பசங்களை கூட கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிடுவோம். ஓகே வரோன்னு சொன்னாங்க. அப்போ ப்ராக்டிஸ் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இப்போ ஒரு ஆள் 2 நாளில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 5:30 இல்லை 6 மணிக்கு ஒரு டைம் சொல்லுவோம் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னால். பசங்கள் எப்படி ஃபோன் வரும் தெரியுமா? நாங்கள் இப்போ அங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், 1/2 hour கழிச்சு தான் வரும். ஏன்னா நாங்கள் இங்கே என்ன சொல்லுது, நேரம் போகாமல் இருக்கோம், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோம். இத்தனைக்கும் பசங்களுக்கு வேலை கிடையாது. அந்த டைம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க, கொரோனா டைம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. கேட்டாச்சுன்னா அங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், இப்போ வர முடியாது. 1 வாரம் பார்த்தோம், 2 வாரம் பார்த்தோம், முடியலை. இப்போ நான் 4 பார்ட்ஸ் பண்ண முடியாது, நான் லீட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் இஷ்யூ வந்தது. அப்போ ஓகே சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பாடணும்னா அதுவும் பாடலை. திரும்ப இந்த ப்ராக்டிஸ் டைம் வர மாட்டாங்க, அவங்களுக்கு தோண போல் வைக்கணும். அப்போ நாங்கள் பார்த்தோம் இது சரிப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ சர்ச்சில் ஒரு இஷ்யூ வருது, நாங்கள் மட்டும் டாமினேட் பண்ணோம், பசங்களை எதுலேயும் சேர்க்கலன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு அவங்க செஞ்ச வேலை என்னென்னா, ப்ராக்டிஸு கூப்பிட்டா நாங்கள் சர்ச்சில் உட்காந்துட்ருக்கோம், கூப்பிட்டா அங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், இப்போ வர முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு கேங் சேர்ந்தால் வருவாங்க. இங்கே கேங் சேரக்குள்ள இடம் கிடையாது. 2 பேர் கொயரில் இருக்காங்களா, 3 பேர் வந்து பாடுங்கன்னு விளையாச்சு அவன் வரமாட்டான். ப்ராக்டிஸ் அப்போ அதில் அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இது முடிஞ்சது, அவர் போயாச்சு. அடுத்த ஃபாஸ்ட் உள்ள வராரு. ஃபாஸ்ட்டு நல்ல காரியம். இவங்க ராத்திரியும் பதில் அங்கே ப்ரேயர்னா என்ன அது தெரியாது, அங்கே என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. அது நல்ல காரியம், பக்கா பிளான். அலிசனை பொறுப்பில் வரக்கூடாது. ஏன் அதுக்கு ரீசன் சொல்லியாச்சுன்னா, அலிசன் பொறுப்பில் வந்தால் எந்த கிளாஸில் யார் இருக்குமோ அந்த கிளாஸில் அவங்க உட்காரணும். எல்லாம் சேர்ந்து கூத்தடிக்க விட மாட்டேன். இப்போ நீங்கள் நோட் பண்ணாலே தெரியும், எந்த கிளாஸ் சேர்ந்து உட்காருக்காங்க, யார் சேர்ந்து உட்காந்துட்ருக்காங்க, எல்லாம் ஒரே கிளாஸில் உள்ளவங்களான்னு பார்த்தா கிடையாது. இதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். அவங்க அப்போ பர்பஸாக பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாஸ்ட்டை பிளான் பண்ணுறாங்க, அலிசனை வர வைக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்கிட்ட நவம்பரில் பேசுகிறார், நவம்பருக்கு முன்னாடி என்கிட்ட பேசுகிறார் ஃபாஸ்ட்டு. நீங்கள் இங்கே வேண்டாம், யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆகிடுங்க. ஏன்னா இவருக்கு அந்த என்ன சொல்கிறது, இவருக்கு சொந்த சர்ச் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் இவருக்கு குத்தகை கொடுத்துருக்கா, இவர் சொல்ல தான் அங்கே கேட்பாங்க. அப்போ அவர் என்கிட்ட அப்போவே டிஸ்கஸ் பண்ண, எனக்கு அப்போவே டவுட், இது யாரோட அப்படி சொல்லியிருப்பான்னு இல்லையா சொன்னால், கட்டாயம் இப்போ பொறுப்பில் இருக்கவங்க இதை சொல்ல மாட்டாங்க, அந்த டைமில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எலிசன் வந்தால் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பான்னு தெரியும். அதனால் டக்குன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க.
இந்த மாதிரி என்ன சொல்லுது, அலிசனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த பசங்க வந்து பாஸ்டர்கிட்ட நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மாட்ட போகிறது அவங்க தான். நான் பொறுப்பில் வந்தேன்னா கட்டாயம் அந்த எல்லாரையும் ஒரே ஏன்னா 2 அதில் வந்து போஸ்ட் அடல்ட்டும் இருக்காங்க, கிறிஸ்டின் எஜுகேஷன் இருக்காங்க. 2 கிளாஸையும் சேர்த்து உட்கார முடியாது. புரியுதா? கட்டாயம் இஷ்யூ வரும்னு. அப்போ அவங்க பர்பஸாக பிளான் பண்ணி அப்போ பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, இப்போ என்ன குடும்பத்தை எதுக்கு வைக்கணும், அப்போ அவர் போய் நீட்டாக போடுறாரு தம்பிகிட்டையும் ஃபேமிலிகிட்டையும். என்ன செய்கிறாரு தெரியுமா, அலிசை மறுபக்கம் சேர்த்துட்டான். புரியுதா? இது எனக்கு இந்த எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் நான் எல்லாத்தையும் பேசுகிறேன். அவங்க எல்லோரும் சொல்ல நீங்கள் நெல் பிரச்சனையில் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எலெக்ஷனில் தோக்குறாங்க. பக்காவை தூக்கி போடுறாரு குண்டை. அலிசன் வந்து இப்போ ஜெயசேகர் கூட ஜெயசேகர் சொல்கிறதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு விஷயத்த இந்த பசங்களுக்கு வேணும். ஏன்னா பசங்க வந்து எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அது சண்டே கிளாஸுக்கு ஒரு பாதிப்பாகும். இதனால் சண்டே கிளாஸ் பாதிக்குதுன்னு அவர் 1% கூட யோசித்து பார்க்கல. இப்போ அவங்க ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் கேட்க போகிறோம், நாங்கள் ஏன் கேட்க போகிறோம்? பசங்க ஒழுங்காக இருந்தால் நாங்கள் பேரண்ட்ஸ் கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. நீ சண்டே கிளாஸ் போகிறியா, ஒழுங்காக இருக்குதா, யார் கிளாஸ் போட்டிருக்காங்க, யாராவது ஏதாவது பேரண்ட்ஸ் நீங்கள் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா இங்கே என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பசங்க வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க, எல்லாம் நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. இருக்கலாம், நல்ல விஷயம் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல. எந்த பிள்ளைய எந்த கிளாஸில் போட்டிருக்காங்க, எந்த கிளாஸில் உட்காந்துட்ருக்காங்கன்னு யாராவது கேட்குறீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பிள்ளைங்கள மேலே நம்பிக்கை. அந்த பிள்ளைங்கள் தான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம். சரி, இப்போ ஃபாஸ்ட் வந்து இப்படி பண்ணுறாரு. அப்போ எனக்கு இதை தான் கோவம் எனக்கு. இப்போ நீ பொறுப்பில் நிற்க வேண்டாம்னு சொல்கிறது தோக்கடிக்கலாம். அது வந்து எலெக்ஷன் டைம் நீங்கள் எப்படி வேணாலும் அடிக்கடி ஆப்போசிட் தோக்கடிங்க, அது பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு இஷ்யூ எனக்கு ஃபேமிலியில் போட்டு விட்டு எனக்கு ஃபேமிலியில் ஏன் பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க, இதுதான் எனக்கு கொஸ்டின். புரியுதா? நீ என்ன அண்டர் கிரவுண்ட் வேலை கட்டி நீ ஜெயிச்சுட்டு போ, தோத்துட்டு போ, பொறுப்பு எடுத்துகிட்டு போ, அது விஷயம் கிடையாது. அது சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த இப்படி போய் சொல்கிறப்போ அது எப்படி இருக்கும், அதுதான் எனக்கு கொஸ்டின். ரெண்டாவது, எனக்கு ஃபேமிலிக்கு நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். என்னென்ன ரிலேஷன்னா, யார் உங்கள்கிட்ட சொன்னது இப்படி நான் மறுபக்கம் சேர்ந்துட்டேன், ஜெயசேகர் கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது? ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், சொல்லட்டும். ஓகே, நீங்கள் இதில் 1% உண்மையாக இல்லைன்னு என்கிட்ட கேட்டிங்களா? இல்லை. சரி, நீங்களும் அதை விசாரிச்சிங்களா இதில் உண்மை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு? நான் அவ்வளோ தூரம் மோசமாக குடும்பத்தை விட்டு கொடுக்கறதுக்கு? எவனோ ஒருத்தன் 3வது மனுஷன் சொல்கிறான்னு சொல்லிட்டு என்னை இவ்வளோ பாடப்படுத்துனீங்கல்ல, என்னெல்லாம் பாடுபடுத்துனீங்கல்ல. ஃபோனுக்கு மேலே ஃபோனு, ஒரு நாளங்கிலும் அலிசன் இப்படி செஞ்சுருக்க மாட்டானா, ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு யோசித்து பார்த்தீங்களா? பார்த்துட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கண்ணை மூடிட்டு நம்புவீங்க அலிசன் இப்படி தான் உள்ள. ஏன்னா அந்த காலத்துலேருந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விஷயம் போட்டு தரமோ அலிசன் இப்படி தான் நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்புறீங்க. அது எனக்கு ஒரு, நீங்களே நம்பிட்டு போங்க, எனக்கு ஒரு விஷயம் இல்லை. என்னைக்கு நான் இப்போன்னு சொல்கிறேன், என் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க, நான் பல விஷயத்துக்கு வந்து குடும்பத்தை விட்டே கூட இப்போனும் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து ஏதாவது விஷயத்தில் இப்படி ஃபாஸ்ட்டு சொன்னாங்க இல்லை இப்படி சொன்னாங்க, இது உண்மையாக இருக்குமான்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? யோசித்துருக்கவே மாட்டீங்க. அப்படி தானே? பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டு நல்ல சொன்னோன்னா கடவுள் மாதிரியாக இருக்கும். இங்கே பின்னாடி பையன் மறந்து ஆப்பிச்சது உங்களுக்கு தெரியாது. சரியா? சரி, இது இருக்கட்டும். இது ஏன் நீங்கள் இதை இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், அவங்க பொறுப்பில் 2 பேர் வந்தாச்சு. சண்டே கிளாஸில் பொறுப்படுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பொறுப்புலேருந்து ரிலீவ் ஆகிற ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு இன்னும் பொறுப்பு கொடுக்கல. ஏன் தெரியுமா? அவங்க கொடுத்தா இந்த பையன் மாதிரி கிளாஸ் பின்னு இதே பிரச்சனை வரும். எந்த டீச்சருக்கு, ஏன்னா அந்த 2 கிளாஸ் இருக்கும், ஒரு கிளாஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த பையன் மாதிரி கிளாஸில் 3 பிள்ளைகளும் ஒரு பையனும் ஒரு கிளாஸ்ன்னு நினைக்கிறாமா. மற்ற பசங்க எல்லாமே வந்து கிறிஸ்டின் எஜுகேஷன் ஆகும். எப்படி இருந்தாலும் V4 கிளாஸ் கொடுத்தால் இந்த பசங்க அதில் இருக்க முடியாது, கட்டாயம் அலோவ் பண்ண மாட்டாங்க. புரியுதா? அதுக்கு வேண்டி தான் இந்த கிளாஸை கொடுக்காமல் வச்சு இழுத்து அடிக்கிறாங்க. சரி, இல்லை நான் என்ன பண்ணணும்? இன்னொரு போஸ்ட் அடல்ட் வந்து நான் தான் இருக்கேன். அப்போ அந்த கிளாஸ் பிள்ளைகளை எங்கே விடணும்? ஏன்னா கிளாஸில் விட்டுருக்கணும். ஏன் விடலை? அப்போவும் நான் என்ன சொல்லுவேன், போஸ்ட் அடல்ட் மட்டும் வந்து உட்காரு, கிறிஸ்டின் எஜுகேஷன் அங்கே போய் உட்காருன்னு சொல்லுவேன். சரியா? அப்போ என்ன நடக்கும்? அந்த பையன் மாதிரி பின்னு வெளியில் நிற்கணும். ஒழுங்காக கிளாஸில் உட்காந்து பிரச்சனை. அவங்க வந்து ஆக்சுவலி செல்லும் நம்ம கிளாஸில் உட்காரணும்.
உட்காந்து அந்த பிரச்சனை கிடையாது. புரியுதா? இப்போ யோசித்துக்கிடுங்க, யாருக்கு வேண்டி இவ்வளோ பிரச்சனையும் பாஸ்டர் பண்ணுறாரு, பொறுப்பாளர்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ சிம்பிள் விஷயம், இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இப்போ என்ன சொல்லுது, கிளாஸை வீணாளுக்கு போஸ்டல்ட்டு ஒரு கிளாஸை கொடுக்கணும், மற்றவங்கள அங்கே உட்காருங்கன்னா மேட்ரு முடிஞ்சு. ஏன்னா விட மாட்டாங்க, எங்கள் பிள்ளைகள் சங்கடப்படும். பாஸ்டருக்கு பின்ன பிடிச்சா நிற்காது. ஐயோ பையன்மார் ரொம்ப சங்கடப்படுவாங்க, வரமாட்டாங்க. ஏன் சார் வரமாட்டாங்க? நீங்கள் அவங்க வீட்டில் சொல்லுங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட, சார் இப்படியாக நான் கிளாஸ் கொடுத்தோம், பையன் வரலன்னு சொல்லிட்டு. நான் எந்தெந்த லிஸ்ட்டுன்னு வருமா பேரண்ட்ஸுக்கு? இல்லை நான் சொல்கிறேன், இப்படியாக உங்களை பிள்ளைகள் இப்படி போட்ட வர கிளாஸுக்கு போல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியட்டும் பேரண்ட்ஸுக்கும் யார் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். ஒரு 2 வாரத்துக்கு இன்னும் கொயரில் ஒரு பிரச்சனை நடக்குது. எனக்கு முன்னாடி இருந்தால் மைக்கை மாற்றுறேன். எனக்கு மைக்கு மாற்றுற பிரச்சனை இல்லை. நான் கேட்குற விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் பிரச்சனை இல்லை, இவங்க அவதூறு கேஸ் கொடுத்த உடனே அந்த வாரம் ஏன் பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, இவனுக்கு கேஸ் கொடுத்து இவனை மிரட்டியாச்சு, என்ன வேணால் செய்யலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், கேஸ் நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் என்னென்னா, இனி பிரச்சனை வேண்டாம். புரியுதா? எனக்கு அதில் நான் திரும்பவும் சொல்ல, அதில் ஒரு கவுண்டர் கொடுத்தேன்னா எல்லோரும் அதில் வரிசையில் கோர்ட்டில் நின்று தான் ஆகணும். அவங்களும் ப்ரூவ் பண்ணணும், நானும் ப்ரூவ் பண்ணணும். இது எங்கே வரணும்? சர்ச்சு மேட்ரு, சர்ச் இன்வால்வ் ஆகும். புரியுதா? நான் நேராக சொல்ல, இப்படி சர்ச்சில் வச்சு நடந்த விஷயங்கள், சர்ச்சு கமிட்டி இன்வால்வ்டு, அவங்க தான் பதில் சொல்லுங்கள், இப்படி நடந்துன்னு அவங்க தான் பேசணும். புரியுதா? நீங்கள் அரிசன்ட்ட தனிப்பட்ட முறையில் போட்டு நான் அப்படி தான் செய்வேன். இது சர்ச்சில் நடந்த விஷயங்கள் அங்கே கேளுங்கன்னு சொல்லி என்கொயரி எல்லாருக்கும் தான் வரும். புரியுதா? அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டான்னு. நீங்கள் என்ன நினச்சிங்க? எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு, இனி அவன் ஆட மாட்டான். நான் ஆட மாட்டேன், எப்போவும் ஆட மாட்டேன், ஒழுங்காக தான் இருப்பேன். சரியா? அதனால் நீங்கள் மைக்கு மாற்றினது பிரச்சனை கிடையாது, அந்த டைம் மாற்றினது தான் பிரச்சனை. புரியுதா? என்னவா நீங்கள் கேஸு கொடுத்த உடனே பயங்கர இந்த உலகமாக அதிசயம் இல்லை, அதுதான் பிரச்சனை. அல்லாமல் நீ அதே போல் ப்ராக்டிஸ் டைமில் செக் பண்ணி மாற்றிருக்கணும், எங்கே சவுண்டு கூட இருக்கணும் செக் பண்ணி மாற்றிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுவும் பண்ணலை. சரியா? இப்போ அங்கே கொயரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, முக்கியமான ஒரு ஆளுக்கு அந்நியார் மட்டும்தான் அங்கே கொயர், பாக்கி யாரும் கிடையாது. அவங்க இல்லைன்னா கழுத்து ஊத்துற, அது நீங்களாம் முடிவு பண்ணியிருங்க. ஒரு அந்நியார், அந்த அந்நியார் இல்லைன்னு என்னாச்சுன்னா கொயரே கிடையாது தோட்டவரத்தில். புரியுதா? அதுதான் அங்கே பிரச்சனை. அதுக்கு வேண்டி என்ன வேணால் செய்வாங்க, வேணாங்கி சர்ச்சை கழுத்தூத்திர வைக்கனாலும் வைப்பாங்க. அதுதான் அங்கே உள்ள பிரச்சனை. நாங்கள் என்ன சொல்லணும், எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள், அப்படி தான் நாங்கள் கேட்குறோம். உங்களை மைக் வைக்கணுமா, ப்ராக்டிஸ் டைமில் பாருங்கள், செக் பண்ணுங்கள் உட்காந்து. அப்போ பார்க்க மாட்டீங்க. சரி, ஒரு நல்ல சவுண்ட்ஸ் என்ஜினியரை கொண்டு செக் பண்ணி பார்ப்போன்னா அதுக்கும் பண்ண மாட்டீங்கன்னா சர்ச் கமிட்டிக்கு நீங்கள் ஒத்து போக மாட்டீங்க. புரியுதா? நீங்கள் கமிட்டிக்கும் ஒத்து போக மாட்டீங்க. ஏன்னா எல்லாமே தனிப்பட்ட ஒரு சிலர் செல்றதான் நடக்கணும். அதுதான் எங்களோட ப்ராப்ளம். புரியுதா? தோட்டார சர்ச்சை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு சிலர் சொல்கிறது மட்டும்தான் அங்கே நடக்கணும். அதுதான் இங்கே பிரச்சனை. ஒரு கமிட்டி இருக்குது, கமிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இல்லை கமிட்டியில் பேசணும், அதெல்லாம் பேச மாட்டாங்க. புரியுதா? நான் இப்போ ஒரு லெட்ரு கமிட்டியில் கொடுத்தேன். கமிட்டியில் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அலிஸ் அவங்க கேங்காக இருந்திருந்தேன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கணும், வாடா நம்ம ஒரு வழி பார்ப்போம்ல. அவங்க அதுவும் சொல்லலை, நம்ம சர்ச் இல்லைடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். செஞ்சிட்டாங்க, சரி இருக்கட்டும். அப்படி ஒரு சால்வ் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுமா, இந்த எரியத்தில் கொஞ்சம் கூட எண்ணெயை கோரி வித்தது. கொயர் மாஸ்டர் இத்தனை வருஷம் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. என்ன நிலை நிற்கிறான் புரியல. ஒரு மைக்கு ஒன்று சொல்லலை, நான் அதை பற்றி தேவையில்லாம இன்னைக்கு கொயர் மாஸ்டர் இழுக்க விரும்பலை. இப்போ சபை மக்கள் யோசித்து விடுங்க, இங்கே என்ன நடக்கும். சிம்பிளாக யோசிங்க. எல்லாருக்குமே தெரியும், ஒரு கமிட்டி மாதிரி அடுத்த கமிட்டி சண்டே கிளாஸில் வந்தாச்சுன்னா நான் ஆஸ் யூஷுவல் செக்ரட்டரி எந்த கிளாஸில் இருக்கோ அந்த செக்ரட்டரி போயிடும், அக்கௌண்டன்ட் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அது பழைய அக்கௌண்டண்ட்டுக்கு போகும். இப்போ ஜெபராஜ் இல்லை, அப்போ அந்த ஒரு கிளாஸ் ஃப்ரீ, செக்ரட்டரி கிளாஸ் ஃப்ரீ ஆகும். டயனா எடுக்கிறா, ஓகே பிரச்சனை இல்லை. அப்போது அக்கௌண்டன்ட் எடுத்த கிளாஸு ஒன்றில் வீணால் கொடுக்கணும், இல்லை டீச்சரில் நல்லது அந்த கிளாஸ் என்கிட்ட வந்திருக்கணும். புரியுதா? இதை பிரச்சனை. ஆனால் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீ பாருங்கள், அடுத்த வாரம் இதான் நடக்கும். அவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க, இல்லைனா கிளாஸ் இல்லாமல் பிள்ளைகளை அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போகும். யோசித்து பாருங்கள். இப்போ பாருங்கள்,
தோட்டத்தில் யார் பிரச்சனைக்கு காரணங்கிறது. அந்த ஒரு கேங் மட்டும் கொஞ்சம் அமைதியாக நம்ம எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்னு நினச்சாச்சுன்னா தோட்டவாரம் பர்ஃபெக்டாக போகும். உங்கள் சில்லறத்தனமான வேலையில் காட்டாக்க இங்கே உள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்தீங்கன்னா திருச்சபை ஒன்றும் இல்லாமல் திருச்சபை இருக்கத்தான் செய்யும். நீங்கள் என்றைக்கும் இப்படி ஆட முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னைக்கு இப்படி ஆட முடியும். நீங்கள் பசங்க ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு போய் அப்படி இப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கேங் போவார். இங்கே இருந்து மாட்டுவாங்க. யார்? நீங்கள் கிண்டி விட்டங்கெல்லாம் மாட்டுவாங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், ஃபாஸ்ட்டு உங்களுக்கு வேண்டி உங்கள் விஷயங்களெல்லாம் தெரியாமல் கண்ணை மூடி சப்போர்ட் பண்ணுறாரு உங்களுக்கு. புரியுதா? இப்போ எல்லாம் பழசெல்லாம் சொல்லியிருக்கேன். அவரெங்கிலும் கொஞ்சம் நம்ம சண்டே கிளாஸை பார்க்கணும், சர்ச்சை பார்க்கணும் அப்படின்னு யோசித்து நல்லா செஞ்சாங்கன்னா அவருக்கு நல்லது. எங்களுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. அதில் எனக்கு கொஸ்டின் கேட்க தெரியாமலும் கிடையாது. எப்படி இந்த கிளாஸை 2 கிளாஸ் சேர்த்து குறைச்சிக்கணும், அதில் எல்லாருக்கும் கேட்க யார் என்ன பேசுவீங்க? ஒன்றும் பேச முடியாது. இன்னும் சேர்ந்து மிரட்டுவீங்களா? ஒன்றும் மிரட்ட முடியாது. புரியுதா? அதனால் பிரச்சனை வேண்டாம்னு யோசிக்கிறேன். நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க எப்படின்னு ரேட்டு. இல்லை நாங்கள் பிரச்சனைக்கு தான் வருவோம், ஒன்றால் முடிஞ்ச பாரு, நாங்கள் எல்லாம் இளம் ரத்தமாக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இளம் ரத்தம் பயமறியாது. சரி, இளம் கண்டு பயமறியாது. அப்படி தானே? உங்கள் ஸ்டேஜெல்லாம் தாண்டி இப்போ அமைதியாக இருக்கணுன்னா என்ன பிரச்சனை வந்தால் எங்கே இஷ்யூ மாட்டோம், எப்படி புலம்பிகிட்டு இருக்கணும் எல்லாம் தெரிஞ்சோன்னா நாங்கள் அமைதியாக இருப்போம். உங்களை போல் சாடின அளவு தான் நாங்களும். புரியுதா? அதனால் சண்டே கிளாஸை நாசாக்காதீங்க, போயாரம் நாசாக்காதீங்க, திருச்சபையில் தேவையில்லாமல் பாலிடிக்ஸாக க்ரியேட் பண்ணாதீங்க. இது அன்பான வேண்டுகோள். நான் இதெல்லாம் எதுவுமே, ஏன்னா யங்ஸ்டேஜ் பிள்ளைகளை எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ தான் அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுற லைஃப், எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுற விஷயங்களை பார்த்தாச்சுன்னா இது ஒரு எண்டு போட்டாகணும். இல்லைன்னா அது வேறு மாதிரி போகும். பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் பிள்ளைகள் சர்ச்சில் வராங்கன்னா எதுக்கு வராங்க? பாலிடிக்ஸ் பண்ண வராங்களா, இல்லை நல்லது பண்ண வராங்களா, ஆராதிக்க வராங்களா, இல்லை அடுத்தவனுக்கு ஆப்படிக்க வராங்களா, அதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுடுங்க. அதாவது ஒரு பிள்ளை சண்டே வராங்கன்னா எத்தனை மணிக்கு சர்ச்சில் இருக்காங்க, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராங்க, அங்கே என்ன நடக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்க பிரச்சனைகள் அதனால். இல்லைன்னா ஒன்றும் கேட்க மாட்டோம். ராத்திரி 10 மணி 11 மணி இங்கே என்ன சொல்லுது, அந்த வேலை ஒரு வேலையும் ராத்திரி 10 மணிக்கு மேலே நடத்த முடியாது. இப்போ கிறிஸ்மஸ் டைம் வேணால் நடக்கும், மற்ற டைமில் ராத்திரி 10 மணி மேலே கோயிலில் ஒரு பருவாடியும் நடக்காது. அது எந்த பேரண்ட்ஸுக்கும் தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது, நடக்காது. இருந்துட்டு வம்பளக்கு தான் காணுமே தவிர வேறு ஒன்றும் நடக்காது. அதனால் தயவு செய்து இது நான் சொல்லு சபை மக்களுக்கு, நீங்கள் நான் சொல்கிற எதுவுமே நம்ப வேண்டாம். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ சண்டே கிழமை நடக்கிற பார்த்துட்டு தானே இருப்பீங்க. அது மாதிரி போன வாரம் நம்ம வீணா ஏதோ லெட்ரு செக்ரட்டரிகிட்ட கொடுத்தாங்களாம். செக்ரட்டரி வாங்க மாட்டேன்னு நாங்களாம். அது என்ன செக்ரட்டரின்னு புரியல. இப்போ ஒரு லெட்டர் கொடுத்தா செக்ரட்டரி வாங்க மாட்டாங்களா? என்னன்னு படித்து கூட பார்த்துட்டு அதுக்கு என்ன சொல்லுது, செய்யணுமா வேண்டாமாங்கிற ரெண்டாவது. ஒரு லெட்டர் தந்தால் வாங்கணும்ல, வாங்காமல் இருக்கிறது என்ன அது பயமா? அடுத்து பாஸ்டர் என்ன சொன்னாரா, நீ சர்ச் செக்ரட்டரி கூட எப்படி கிளாஸ் தராங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு. அதுக்கு இல்லாமல் இன்னொன்று சொன்னாராமா, மினிட் பண்ணி தான் கிளாஸ் கொடுக்கணும். எந்த ஊரில் சார் மினிட் பண்ணணும்? நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா பாக்கி யாருக்கும் ஒன்றும் தெரியாது நினச்சிட்டிங்களா? இப்படி தான் இருந்த டிபார்ட்மெண்ட் என்ன குட்டி சார் ஆக்கியிருப்பீங்களா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு வேண்டி? அப்படி தானே? ஒழுங்காக கொண்டு போங்க பாருங்கள் சார். சண்டே கிளாஸ் ஆனாலும் சரி, கொயர் ஆனாலும் சரி, எல்லாத்தையும் ஒழுங்காக கொண்டு போக பாருங்கள். சும்மா தேவையில்லாமல் 4 பயலுக்கு வேண்டி மொத்த இதையும் தீர்த்துட்டு நடக்குது. என்ன இதில் சார் பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு கிளாஸை மாற்றி கொடுக்க முடியாதா உங்களுக்கு? நான் சொல்ல எனக்கு பர்சனல் விஷயத்தை நான் சொல்ல நேராக தீர்த்துட்டு போயிடுவேன். ஆனால் பேசினது எல்லாருக்கும் முன்னாடி பேசினா அசிங்கமாக போயிடும் சார். நீங்கள் பண்ண விஷயங்களுக்கெல்லாம், எனக்கு பண்ண விஷயங்களுக்கெல்லாம் நான் ஏன் பேசாமல் இருக்கேன்னா, சரி ஒரு பாஸ்டர் இங்கே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கீங்க. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அதை எப்படி எடுக்கிறீங்க என்னால் எனக்கு தெரியாது. ஒழுங்காக கொண்டு போகிறதா இருந்தால் கொண்டு போங்க. இல்லை இன்னும் பசங்களுக்கு வேண்டி ஒவ்வொரு இதுக்கும் சண்டே கிளாஸை நாசாக்கி அப்படி போகாதீங்க. எந்த ஒரு பொறுப்பாளர்களும் பார்த்துக்கிடுங்க. இந்த இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போடுறது, சும்மா வந்துட்டு போகிறது, தோணுனா போகிறது, அந்த மாதிரி பருவாடெல்லாம் இருக்காது. நீ மீட்டிங் போடுவீங்களே, மீட்டிங்கில் பேசலாம். நான் அதில் இது எல்லார்ட்டும் பேச வேண்டிய விஷயம் இல்லை. நான் மீட்டிங்கில் பேசுவேன். பேசிவிட்டு அதுக்கப்புறம்
சர்ச் மக்களுக்கு கட்டாயம் தெரிவிப்பேன். என்னென்ன மீட்டிங்கில் என்ன நடந்தாலும் அறிவிப்பேன். மீட்டிங்கில் பாதி எழும்பி போனாலும் அறிவிப்பேன். மீட்டிங்கில் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. சண்டே கிளாஸ் எல்லாம் இருக்கலாம், எண்டவராக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் பேசி முடிவு பண்ணுவோம். ஒழுங்காக கொண்டு போகல வழியை பாருங்கள். இல்லை நாங்கள் இப்படி தான் பிரச்சனை பண்ணுவோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா இருங்க, நாங்கள் பதில் கேட்கணும், கடவுள் கேட்பார். சரியா? ஒரு இத்தனை நாள் ஆன பிறகு ஒரு பொறுப்பாளர், ரிலீவ் ஆன பொறுப்பாளர் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க முடியல, அதுக்கு 1008 நியாயம் பேசுகிறீங்க. சரி, பொறுப்பில் வந்தாச்சு, உங்கள் கிளாஸ்லேருந்து ரிலீவ் ஆகணும், அதுவும் பண்ண தெரியல உங்களுக்கு. நீங்கள் எல்லாம் பொறுப்பாளர். சரி, என்ஜாய் பண்ணுங்கள், பார்ப்போம். ஓகே, சபை மக்களை சொல்லிட்டேன். நீங்கள் பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அவங்கள என்ன இல்லை, அவங்கள வெட்டிட்டு எனக்கு பொறுப்பு தாங்க, நான் அப்படி எனக்கு அவங்களே இருக்கட்டும், கரெக்டாக கொண்டு போக சொல்லுங்கள். எல்லாத்தையும் பேசுங்க, கரெக்டாக கொண்டு போக சொல்லுங்கள். பசங்களுக்கு வேண்டிய அதை மாற்றுவது இதை மாற்றுவது, அவங்க பிள்ளைங்களுக்கு வேண்டிய அதை மாற்றுவது இதை மாற்றுவது, அந்த வேலையில் வந்து இங்கே வேண்டாம். எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கள். பார்ப்போம், இந்த போக என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? இது மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் டைம் கூடுதலாகிடுச்சு, சாரி. ஓகே, எனிவே பை, டேக் கேர்.